السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفر ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய இல்லாமல்ல அல்லாஹுவின் அடியார்களே, அல்லாஹுடைய கிருபையினால் ஃபஜ்ருடைய தொழுகையை ஜமாஅத்தோடு நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை பெற்றவர்களாக அல்லாஹுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்திலே நாமெல்லாம் தற்பொழுது இந்த நேரத்தை ஒதுக்கி இங்கு அமர்ந்திருக்கின்றோம். இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே அகிலங்களின் இறைவனாகிய அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மனித சமுதாயத்துக்கு நேர் வழிகாட்டியாக இறக்கிய திருமறை குர்ஆன் தொடர்புடைய ஒரு 2-3 செய்திகளை பார்க்க இருக்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, திருமறை குர்ஆனோடு நம்முடைய தொடர்பு அதிகமாக இருக்க வேண்டும். அதை மூல மொழியில் ஓதக்கூடிய விஷயத்திலோ, அதை தமிழில் பொருளுணர்ந்து படிக்கக்கூடிய விஷயத்திலோ நாம் திருமறை குர்ஆனோடு அதிக தொடர்பில் இருந்தோம் என்று சொன்னால் நமக்கு ஏராளமான நன்மைகள் வந்து சேரும். அந்த நன்மைகள் சாதாரண ஒரு நிலையில நாம அதை நினைச்சிட முடியாது. எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுறாங்கன்னா, ஒரு முறை சஹாபாக்கள் பள்ளிவாசலுடைய திண்ணையில உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. பள்ளிவாசலுடைய திண்ணையில உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடிய நேரத்துல ரசூலுல்லாஹ் நேரா அந்த தோழர்கள்ட்ட போய் கேட்கிறாங்க, உங்களில் ஒருவர் பாவத்திலும் உறவை பகைக்காத விதத்திலும் இந்த 2 நிலையில இல்லாம புதுகான் என்ற ஒரு இடத்துல போயிட்டு 2 பெண் ஒட்டகங்களை, அதாவது நல்ல கொழுத்த திமிழுள்ள 2 பெண் ஒட்டகங்களை கொண்டு வர நீங்கள் விரும்புவீங்களா அப்படின்னு கேட்கிறாங்க. ஏன்னா அந்த நேரத்துல ஒட்டகத்துக்கு சரியான மதிப்பு, அதுவும் 2 பெண் ஒட்டகம் சொன்னா அது கூடுதலான மதிப்பு. அப்ப ரசூலுல்லாஹ் அந்த சஹாபாக்கள்கிட்ட கேட்கிறாங்க, இது மாதிரி நீங்க விரும்புவீங்களா அப்படின்னு கேட்கும் பொழுது, நாங்க கண்டிப்பா விரும்புவோம், யார சொல்ல அதை எப்படி நாங்க விரும்பாம இருப்போம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுறாங்க, அஃபலா யகுது அஹதுக்கும் இலல் மஸ்ஜிதி ஃபயஅலம அவ் யக்ரவு ஆயத்தைனி மின் கிதாபில்லாஹ் அஸ்ஸ வஜல்ல கைருல் லஹு மின் நாக்கத்தை. உங்களில் ஒருவர் அதிகாலையில் இது மாதிரியான நேரத்துல பள்ளிக்கு சென்று, அதிகாலை நேரத்துல பள்ளிவாசலுக்கு சென்று மகத்துவமும் கண்ணியமும் நிறைந்த அல்லாஹ்வின் வேதத்தில் இருந்து 2 வசனங்களை விளங்கவோ, ரொம்பலாம் சொல்லலாம், இது மாதிரியான ஃபஜ்ர் நேரத்துல பள்ளிவாசலுக்கு சென்று மகத்துவமும் கண்ணியமும் நிறைந்த அல்லாஹ்வின் வேதத்தில் இருந்து 2 வசனங்களை விளங்கவோ அல்லது ஓதவோ கூடாதா? இந்த 2 வசனங்கள் நீங்க ஓதுனீங்கன்னு சொன்னா, அவ்வாறு சென்று 2 வசனங்களை நீங்கள் ஓதுவது 2 பெண் ஒட்டகங்களை விடவும் சிறந்தது அப்படிங்கிறாங்க ரசூலுல்லாஹ். நீங்க இந்த இடத்துல போயிட்டு வாங்கிட்டு வர விரும்புறீங்களா இல்லையா? அதுக்கு பதிலா நீங்க என்ன செய்யலாம், அதிகாலை நேரத்தை பள்ளிவாசலுக்கு போயிட்டு அல்லாஹ்வுடைய கலாம ஒரு 2 வசனங்கள் ஓதுங்க, அல்லது அதை விளங்கிக் கொள்ளுங்கள். இப்படி ஓதுவது விளங்குவது 2 பெண் ஒட்டகங்களை விட சிறந்தது என்று ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு அடுத்து சொல்றாங்க, வஸலாசுன் கைருல் லஹு மின் ஸலாஸ், 3 வசனங்கள் ஓதினால் 3 ஒட்டகங்களை விட சிறந்தது. வஅர்பஅ கைருல் லஹு மின் அர்பஅ, 4 வசனங்கள் ஓதினால் 4 வசனங்களை விட சிறந்தது. சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய பாக்கியம் பார்த்தீங்களா? அதிகாலை நேரத்துல பள்ளிவாசலுக்கு ஒரு 10 வசனம் ஓதுனா 10 ஒட்டகங்களை சிறந்தது என்று நினைச்சாங்க சொல்லலாம். இந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு சொல்லி காட்டுறாங்க. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு நம்ம ஃபஜ்ருக்கு வந்திருக்கிறோம் அல்லாஹ்வுடைய கிருபையினால. இன்ஷா அல்லாஹ் நம்முடைய உடலிருந்து உயிர் போற வரைக்கும் நம்ம என்ன செய்யணும், இந்த ஃபஜ்ருடைய தொழுகையில கவனமா இருக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, இந்த ஃபஜ்ர் தொழுகையில ஓதப்படக்கூடிய குர்ஆன் வசனம் இருக்கா இல்லையா, இது நாளை மறுமையில் நமக்கு சாட்சியா நிற்குங்கிறான் அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசுகிறான், 17வது அத்தியாயம் 78வது வசனத்துல சொல்றான், அக்கீமிஸ் ஸலாத்த லிதுலூகி ஷம்ஸி இலா கஸகில் லைல் வ குர்ஆனல் ஃபஜ்ர் இன்ன குர்ஆனல் ஃபஜ்ரி கான மஷ்ஹூதா. எவ்வளோ பெரிய பாக்கியம் பாருங்க. சாதாரண பாக்கியம் நினைச்சிட வேணாம். இங்கே ஓதப்படக்கூடிய இந்த ஃபஜ்ர் தொழுகையில் ஓதப்படக்கூடிய அந்த குர்ஆன் வசனம் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், சூரியன் சாய்ந்ததிலிருந்து
இரவில் இருள்கள் சூழும் வரையில் தொழுகையையும் நீங்க இந்த மாதிரி தொழுகையை நீங்க பேணிக்கங்க. அது மட்டும் இல்ல, ஃபஜ்ர் தொழுகையில் குர்ஆனையும் நிலைநாட்டுவீராக. ஃபஜ்ர் தொழுகையில் என்ன செய்யுங்க? குர்ஆனையும் நீங்க ஓதுங்க. ஃபஜ்ர் தொழுகையில் குர்ஆன் உங்களுக்கு சாட்சி கூறப்படுவதாக இருக்கிறது. நாளை மறுமையில அல்லாஹ்வுடைய சன்னிதானத்துல அல்லாஹ்வுடைய கலாம் இந்த ஃபஜ்ர் தொழுகையில் ஓதப்படக்கூடிய இந்த குர்ஆன் வசனங்கள் சாட்சி கூறப்படுவதாக இருக்குன்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அப்ப அதிகாலை நேரத்தில் திருமறை குர்ஆனோடு நாம் தொடர்பு இருக்கும் பொழுது ஏராளமான நன்மைகள் நமக்கு என்ன செய்கிறது? வருகிறது. அதே மாதிரி அன்புக்குரிய சகோதரர்களே, நம்மில் பெரும்பாலானர் இந்த திருமறை குர்ஆனை ஓதக்கூடிய ஒரு நிலை இருந்தாலும் சில மக்கள் திருமறை குர்ஆனை அரபியில் ஓத தெரியாத ஒரு நிலையில் தான் இருக்கிறாங்க. இன்னைக்கு வரைக்கும் பெரிய ஒரு நிலையில பெரிய வயசா என்ன செய்ய தெரியல, குர்ஆனை ஓத தெரியல. ஆனா அதை வருத்தப்படணும், நமக்கு திருமறை குர்ஆன் ஓத தெரியலையே. அப்படி ஓத தெரியலன்னு சொன்னா நிறைய நன்மைகள் நாம இழந்துருவோம். கொஞ்ச நஞ்சம் இல்லை, நிறைய நன்மைகள் இழந்துருவோம். ஏதாவது முயற்சி பண்ணி தட்டு தடுமாறி திக்கி திணறியோ ஓதக்கூடிய ஒரு நிலையில இருந்தா கூட அதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுறாங்க, உங்களுக்கு 2 நன்மை கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. அது சரளமா ஓதுறவங்களுக்கு ஒரு நன்மை தான், திக்கி திணறி ஓதுறாங்க இல்லையா, அவங்களுக்கு 2 நன்மை கிடைக்கும். இதை ரசூலுல்லாஹ் ஒரு இடத்துல சொல்லி காட்டுறாங்க, அல் மாஹிரு பில் குர்ஆனி மஅ ஷஃபரத்தில் கிராமில் பரரத்தி வல்லதி யக்ரவுல் குர்ஆன் வ யத்ததஅதஉ ஃபீஹி வ ஹுவ அலைஹி ஷாக்குல் லஹு அஜ்ரானி. குர்ஆனை நன்கு மனனம் செய்து, குர்ஆனை நல்ல மனனம் செஞ்சு என்ன செய்றாங்க? தங்கு தடையின்றி சரளமாக ஓதுபவர் இறைவனுக்கு கட்டுப்பட்ட கண்ணியமிக்க வானவ தூதருடன் இருக்கின்றனர். எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. திருமறை குர்ஆனை நல்லா ஓதுறாங்க, நல்ல சரளமா ஓதிட்டு இருக்கிறாங்க, நல்ல மனப்பாடம் பண்ணி ஓதுறாங்க. இவங்கெல்லாம் யாரோட இருக்கிறாங்க? இறைவனுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய கண்ணியமிக்க வானவ தூதர்களோடு அவர்கள் இருக்கிறார்கள். தொடர்ச்சியா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இப்படி ஓதுறவங்களுக்கு என்ன நன்மை? சிரமம் மேற்கொண்டு தட்டு தடுமாறி ஓதுபவருக்கு 2 கூலிகள் இருக்கின்றன என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. ஆக அன்புக்குரிய சகோதரர்களே, திருமறை குர்ஆனை நாம் ஓதக்கூடிய நேரத்தில் ஏராளமான நன்மைகள் நமக்கு கிடைக்கிறது. இதை உணர்ந்து அதிகமாக திருமறை குர்ஆனோடு நாம் என்ன செய்வோம்? இன்ஷா அல்லாஹ் தொடர்பில் இருப்போம். இன்னைக்கு மனிதர்கள் நிறைய பேர் நிம்மதியை தேடி அலைகிறார்கள். நிம்மதி இருக்க மாட்டிருக்கு. எங்கடா நிம்மதின்னு பார்க்கறாங்க. நிம்மதி எங்க தெரியுமா இருக்கு? திருமறை குர்ஆன்ல இருக்கு. உங்களுக்கு கடினமான ஒரு சூழல், கஷ்டம், மன நெருக்கடி, மன அழுத்தத்தில் இருக்கிறீங்க, வேற எதுவுமே செய்ய வேண்டாம். ஒரு இடத்துல உட்கார்ந்து திருமறை குர்ஆனை சத்தம் போட்டு நீங்க ஓதுங்களேன், அதுல கிடைக்கக்கூடிய நிம்மதி வேற எதுலையுமே கிடைக்காது. ஏன்? இது அல்லாஹ்வுடைய வார்த்தை, அல்லாஹ்வுடைய கலாம். அல்லாஹ்வுடைய கலாம்ல அவ்வளவு பெரிய ஒரு இதை அல்லாஹ் வச்சிருக்கிறான். அப்ப இதை விளங்கி திருமறை குர்ஆனோடு அதிகமான தொடர்பு இருக்கக்கூடிய நன்மக்களாக நாம் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கியல் புரிவான என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்தவனாக இந்த சிறிய உரையை முடித்துக் கொள்கின்றேன். வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.